வணக்கம். இன்னைக்கு அதிரன் சோமில் சண்டே நேற்று நாங்கள் சின்னதாக ஒரு சந்தைக்கு போயிருந்தோம். வீட்டிலேருந்து பக்கத்துலேயே நம்ம ஒடிசாவில் இருக்கோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மைன்ஸ் ஏரியாவில் தான் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுறாரு, நிலக்கரி சுரங்கங்களில். அந்த ஏரியாவில் பாருங்கள், இங்கே நிறைய இப்படி தான் பக்கத்துலேயே இங்கே மைன்ஸ் இருக்குது. உள்ளே இருந்து லோட் பண்ணி எந்தெந்த ஸ்டேட்டுக்கு போகணுமோ இந்த மாதிரி லாரியில் நிலக்கரியை எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள், லைனாக இருக்குங்க. இன்னும் அந்த சைட்லாம் போனோம்னா செம்ம டிராஃபிக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சந்தையோட அந்த நுழைவாயிலில் என்ட்ரி ஆகிட்டோம். இந்த மாதிரி தான் இருக்குங்க. மார்னிங் ஒரு 9:30 அந்த மாதிரி டைமு. நல்ல ரஷ்ஷாக தான் இருந்தது. நாங்கள் ஆல்ரெடி போன வீக் இந்த சந்தைக்கு வந்திருந்தோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக நொங்கு கிடச்சிருந்தது. அதனால் பசங்க மறுபடியும் கேட்டனால இங்கே வந்திருந்தோம். பாருங்கள், இது இங்கே இருக்க குவார்ட்டர்ஸு அந்த ஏரியா ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ரோடு நல்லா வைடனாக, அதே மாதிரி இந்த மரத்தோட அந்த வியூ பார்க்குறப்ப அமைதியாக, ப்ளஸ் பக்கத்துலேயே நமக்கு சந்தையும் இருக்குது. நம்ம குவார்ட்டர்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஏரியா ரொம்ப அழகாக இருந்தது, அதனால் கவர் பண்ணேன். பாருங்கள், நம்ம சந்தைக்கு வந்துட்டோம். இறங்கி கருவாடெல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம ஊர் கருவாடு மாதிரி இருக்குமான்னு கேட்டால் கிடையாதுங்க. கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இருந்துகிட்ருக்கும். ஆனால் நம்மளை அதை ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண முடியாது. மீனெல்லாம் நிறையா விற்றுட்ருந்தாங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான். இது பெரிய கடை. இங்கே மீன், இறால் இதெல்லாம் விற்றுட்ருந்தாங்க. நம்ம போன வீக் வாங்கினா அந்த நொங்குக்காரங்க இந்த வீக் இல்லை. அதனால் பசங்க ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டாங்க. கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதிரனும் ருத்ரனும். அப்புறம் நம்ம சின்னதாக கொஞ்சமாக அந்த காய்கறி வாங்கினோம். இந்த கடையில் பீக்கங்காய் வாங்கினோம். கிலோ 40 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா நமக்கு புடலங்காய் 80 90 சொல்லியிருந்தாங்க கிலோ. அப்புறம் வெங்காயம்லாம் கொஞ்சம் வாங்கினோம். கிலோ 25 அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. மாம்பழம் எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. நம்மக்கிட்ட மரம் இருக்கனால மாம்பழம் இங்கேயே நமக்கு டெய்லி ஒரு 3 கிலோ அந்த மாதிரி கிடச்சிருது. பாருங்கள், நொங்கு இந்த கடையில் மட்டும் இருந்தது. கூடவே இங்கே பலாக்காய் அதிகமாக சாப்பாட்டில் யூஸ் பண்ணுவாங்க. பழமே கிடைக்காது. எனக்கு பழம்னா ரொம்ப பிடிக்கும். பார்த்தா இது நல்ல ஸ்மெல் இருந்தது, கேட்டு வாங்கிட்டு வந்தோம். அடுத்து இந்த ஊரோட ஒடிசாவோட ஃபேமஸான தஹி பரா, அதாவது தயிர் வடை, அதை காலையில் டிஃபனுக்கு நம்ம சாப்பிட்ருந்தோம். இப்போ அந்த பலாப்பழத்தை நம்ம ஆசையோடு கட் பண்ணங்க. இந்த ஊர் பலாப்பழம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சொல்ல மாதிரி வராது. நல்லா அல்வா மாதிரி கிடைக்கும். அது நமக்கு செட் ஆகலை. நமக்கு மிஞ்சினது இந்த கொட்டை மட்டும்தான். அதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம மீதி இது பண்ணிட்டோம். அடுத்து நொங்கு கட் பண்ணலான்னு கட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுவுமே ஃப்ரெஷ்ஷாக இல்லை. பசங்க ராவடி பண்ணனால இதை வாங்கிட்டு வந்தோம். கட் பண்ணி அவங்க அப்பா கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை சாப்பிட்டுட்டு இருந்தானுங்க. அப்போ அந்த டைமில் பார்த்திங்கன்னா மேலே மரத்துலேருந்து நல்லதாக ஒரு மாம்பழம் பழுத்து விழுந்தது. நல்ல இயற்கையான நல்ல பொருளாக நமக்கு கிடைக்கிறப்ப அப்பப்போ நம்ம சாப்பிட்டுக்கணும். ஒரு 4 கிலோலேருந்து 5 கிலோ கிடச்சிது. எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்டோம். ஒரு 5 பழம் 4 பழம் சின்னதாக இருந்தாலும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது, இந்த சக்கரை குட்டி பழம் மாதிரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் அதிரன் சோமு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிவிடுங்க. வணக்கம்.